ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தீமைக்கு நன்மை செய்த தலைப்புல இருக்க போது பழத்தோட்டத்து பக்கமா பறந்து போது ஒரு காகம். தோட்டத்துக்குள்ள பறந்து போனா ஏராளமான பழங்கள் எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டுட்டே போலாம் அப்படிங்கிற நினைப்பு அது மனசுல வருது. ஆனா தோட்டத்துல காவலர்கள் கையில துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்ங்கிற எண்ணத்தினால அது தோட்டத்துக்கு வெளிப்பக்கமாவே பறந்து போகுது. கொஞ்சம் தொலைவுல பறந்ததுக்கு அப்புறம் காகம் ஒரு கொய்யா பழத்தோட வாசனை அதுக்கு வர்றதுனால அதை உணர்ந்துட்டு எங்க அந்த வாசனை வருதுங்கிற அந்த இடத்த நோக்கி போகுது. அந்த மனம் வர இடத்த நோக்கி அங்க ஒரு மதில் மேல கிளி ஒண்ணு கொய்யா பழத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கிளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கொய்யா பழத்துல இருந்துதான் அந்த வாசனை வருது அப்படிங்கறத உணர்ந்த காகம் மெல்ல அந்த கிளி பக்கத்துல போய், கிளியே நீ சாப்பிடுற கொய்யா பழம் மனம் ரொம்பவும் அதிகமா வீசுது, பழம் மனம் வீசுறதுனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த காகம் சொல்லுது. ஆமா காகம், நீ சொல்றது உண்மைதான், இந்த பழம் ரொம்பவே சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிளியும் சொல்லுது. கிளி, இந்த சுவையான பழத்துல நீ மட்டும் தனியா சாப்பிடுது, இந்த பழத்துல நீ எனக்கு ஒரு சின்ன துண்டாவது தந்தா நல்லா இருக்கும், நானும் சுவைச்சு சாப்பிடுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி காகம் கேக்குது. காகமே, இந்த சுவைமிக்க பழம் நான் உனக்கு கொடுப்பேன், நீ கனவுலயே நினைக்காத, நான் சாப்பிடுறது நீ வேணா வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளி அதை ரொம்பவும் தப்பா திட்ட ஆரம்பிக்குது. நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கவும் சொல்லுது. கிளி, நான் உன்கிட்ட என்ன மொத்த பழத்தையுமா கேட்டேன், நீ அதுல ஒரு சின்ன துண்டு தானே கேட்டேன், எனக்கு கொடுத்துன்னு நானும் அதை ருசிச்சுப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் கேக்குது. காகமே, நீ ருசிச்சு சாப்பிடணும்னா ஏதாவது ஒரு வேப்ப மரத்துக்கு பறந்து போ, வேப்ப மரத்து கிளையில இருக்கிற அந்த வேப்பம் பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கிளி சொல்லுது. இதை கேட்டதும் காகத்துக்கு ரொம்பவும் அவமானமா ஏற்பட்ட ஆரம்பிச்சது. தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துல அடுக்கிக்கிட்டு காகம், இனிமே நம்ம இந்த கிளி கிட்ட எந்த ஒரு பழத்தையும் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதனால நம்ம இங்க இருந்து போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சபடி காகம் பறந்து போயிருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காகம் மதில் மேல உட்கார்ந்துக்கிட்டு பப்பாளி பழத்தை ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த பக்கமா கிளி பறந்து வர ஆரம்பிக்குது. கிளி ரொம்பவும் பசி மயக்கத்தோட வந்திருக்குது. அதனால காகம் பப்பாளி பழம் தின்னுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அது பக்கத்துல நிக்குது. கிளிய ரொம்பவும் அன்போட இந்த காகம் வரவேற்றதோட இல்லாம, கிளியே வா வா, நான் சாப்பிடுற இந்த பப்பாளி பழம் ரொம்பவும் பெருசா இருக்கு, நான் எல்லாத்தையும் என்னால சாப்பிட முடியாது, நான் உனக்கு கொஞ்சம் பங்கு தரேன், பாதிய நீயும் சாப்பிடுன்னு சொல்லி காகம் சொல்லுது. உடனே அந்த பழத்தை தன்னோட அழகால கொத்தி சரிசமமா பங்கிட்ட காகம் கொடுக்கணும். தான் முன்னாடி இருக்க அந்த பாதிய பழத்தையும் காகத்தையும் மாறி மாறி கிளி பாக்குது. காகமே, முன்னாடி ஒரு நாள் என்கிட்ட நீ கொய்யா பழத்தை கேட்ட, உனக்கு நான் கொடுக்காம உன்னை விரட்டிட்டேன், ஆனா இப்போ நீ எனக்கு பப்பாளி பழத்தை உபசரணையா கொடுக்குறேன், தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற நற்பழக்கத்தை உன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லுது. கிளியே, உன்னோட செயல் எனக்கு எந்த ஒரு வருத்தத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது. காகமே, நான் உன்னை வேப்பம்பழத்தை சாப்பிட சொன்னேன், அது உனக்கு கண்டிப்பா வருத்தமா தான் இருந்திருக்கும், ஆனா நீயும் அந்த மன வருத்தத்தை எல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு உபசரணம் செய்யற, பழத்தெல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லி கிளி ரொம்பவும் உருக்கமா பேசுது. கிளியே, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, முதல்ல பழத்தை சாப்பிடு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது. காகத்தோட இந்த அன்பை பார்த்து ரொம்பவும் மன நிகழ்ச்சியான கிளி பப்பாளி பழத்தை சாப்பிட தொடங்குது. இதோட கருத்து என்னன்னா, தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்மை செஞ்சா நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.